ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி நான் 2வதா வாங்கின மாடு வெறும் 23,000 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். அது வெறும் வத்து பாலில் வாங்கினது. ஆனால் இது கண்டிப்பாக ஏவாரிகள்கிட்ட வாங்கின மாடு தான். ஏவாரிகள்கிட்ட வாங்கும்போது செனை இல்லாதனால கொடுத்துட்டாங்க. இது எங்கள் வீட்டுக்காரரோட அக்கா மாடு. நான் போய் கேட்டதுக்கு தரமாட்டேன்ட்டாங்க. அதனால் ஏவாரிகள்கிட்ட சேல் பண்ணிட்டாங்க. நம்மளை விடுவோமா, அடித்து பிடிச்சி போய் விற்க போகிற நேரத்தில் எனக்கு இந்த மாடு வேணும் அப்படின்ற மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்லேயும் கூட இந்த மாடு வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்கு இந்த மாடு தான் வேணும் அப்படின்னு இழுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல, எப்படின்னா ஒரு மாடு இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்தையே காப்பாற்றிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த மாடு கண்டிப்பாக எங்களை காப்பாற்றுச்சு. எங்களை வாழ வச்சுச்சு. கடைசி வரைக்கும் இந்த மாடு எங்கள் கூடயே இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இந்த மாடும் இதுக்கு முன்னாடி போட்ட மாடும் இந்த மாடு 2மே பார்த்திங்கன்னா எங்கள் கட்டுத்தொறையில் எங்கள் கூடயே தான் இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய மாடு வாங்கி விற்றுட்டோம். நிறைய மாடு எங்களுக்கு செட் ஆகலை. எத்தனை மாடு வந்தாலும் போனாலும் இந்த 2 மாடு மாதிரி எங்களுக்கு எந்த மாடுமே அமையலைங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தது 2 மாதத்துலேயே செனை ஊசி போட்டேன். செனை நின்றுக்குச்சு. செனை நின்னதுக்கப்புறம் ஒரு காளங்கன்றுக்குட்டி அவங்க வயிற்றுக்குள்ளேயே இறந்துட்டாங்க. வயிற்றுக்குள்ளேயே இறந்தது இவங்க வெளியே தள்ளிட்டாங்க. சரி வெளியே தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் கறவையும் நல்லா கறந்தாங்க. கறவையும் கறந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு நெட்டி ஈத்து மாடாட்டம் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு பழையபடியும் செனை நின்னாங்க. இப்போ கன்றுக்குட்டி போட்டிருக்கேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கன்றுக்குட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட எடுத்து போட்டிருப்பேன். இப்போ போட்டது பார்த்திங்கன்னா காளங்கன்றுக்குட்டி தான் போட்டிருப்பாங்க. நாங்கள் இந்த மாட்டுக்கிட்ட ஒரு கெடேரி கன்றுக்குட்டி போடணும் வளர்ப்புக்காக, இது பேரை சொல்லி அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் பாலுக்கும் தண்ணிக்கும் தீனிக்கு குணத்துக்கு இந்த மாட்டை அடிச்சுக்கிறதுக்கு எந்த மாடு மாதிரி கிடையவே கிடையாதுங்க. இந்த மாடும் இந்த முதல்ல வாங்கின மாடு மாதிரி குணமும் தீனிக்கும் எந்த மாடுமே எங்கிட்ட இது வரைக்கும் செட்டே ஆகலைங்க. பால் கறவைக்கு நல்ல குணமாக நின்றுக்கிறோம். பால் கறக்க வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்காத அமைதியாக நின்றுக்கிறோம். தீனி போட்டாலும் கழிக்காமல் திங்கும். தண்ணியும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வாங்கும்போது நான் பார்த்திங்கன்னா ரொம்ப எலும்பு தோலாக தான் இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பொழுதோட டைம். எங்கள் ஊரில் இப்போ தான் மழை பேஞ்சிருக்கு. பச்சை தழைஞ்சிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எங்கள் மாடுகளுக்காக. நம்ம புல்லு தட்டை சோளப்பயிறு இதை மட்டும்தான் மாற்றி மாற்றி கட்டி தீனி போட்டு தண்ணி விட்டுட்ருக்கோம். மேய்ச்சலுக்குன்னு கொண்டு போய் கட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது எங்கள் ஊரில். இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இப்படியே இந்த நிலமை மாறிடும்னு நினைக்கிறோம். மழை பேஞ்சிருச்சு, கண்டிப்பாக பச்சை விழுந்துடும். பச்சை மேய்ஞ்சு பால் கறக்கிற மாதிரி ஒரு மாடுகள் இருக்கவே இருக்காது. இப்போதைக்கு ஒரு அரை வயிற்றுக்கு தீனி, ஒரு அரை வயிற்றுக்கு தண்ணி, அந்த மாதிரி தான் மாடு போயிட்டுருக்கு. இவங்க நல்ல கன்றுக்குட்டி போட்டு எவ்வளோ கறவை கறப்பாங்க தெரியுங்களா? சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. 15 லிட்ரு வரைக்கும் கறவை கறப்பாங்கங்க. நாங்களே எதிர்பார்க்கல. கூழு பூ ஊற்றி நல்லா தீனி தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 15 லிட்ரு வரைக்கும் பால் கறப்பாங்க கன்றுக்குட்டி போட்ட புதுசில். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க.